விட்ஸ்ரீகாலிஸ்டா அயோத்தியின் அரச வீட்டுத் தோட்டத்தில் பாலராமன் 5 வயதுடையவன் ஒடிஷா விளையாடிக் கொண்டிருந்தான். அவன் சிறிய கால்களில் பசுமை மண்ணில் ஓடிக்கொண்டு, முகத்தில் இனிய சிரிப்புடன் பிரகாசித்தான். அப்போது ஒரு மெல்லிய குரல் கேட்டது. பாலராமன் திரும்பி பார்த்தான். ஒரு பச்சை கிளி முட்கள் நிறைந்த புதரில் சிக்கித் தவித்துக் கொண்டிருந்தது. ஓ, இது உதவி கேட்டுக் கொண்டிருக்கிறது என்று சிறிய ராமன் நினைத்தான். அவன் மெதுவாக முட்களை அப்புறப்படுத்தி கிளியின் சிறிய கையை பத்திரமாக பிடித்தான். ஒரு சிறிய முட்கள் அவனது விரலுக்கு குத்தினாலும் அவன் கவலைப்படவில்லை. மெதுவாக கிளியை தூக்கி கொண்டு பார்த்தான். கண்ணா, பயப்படாதே, நீ இப்போது விடுதலையாகிவிட்டாய் என்று மெதுவாக கூறினான். அவன் மெதுவாக கிளியின் கால் மீது ஊதினான். அதிசயமாக அதன் காயம் மாயமாகிவிட்டது. கிளி மகிழ்ச்சியாக பறந்து பாலராமனின் தோளில் அமர்ந்தது. அந்த நேரத்தில் மகரிஷி வசிஷ்டர் அந்த காட்சியை பார்த்து, ராமா, உண்மையான அரசன் பலமாக இருப்பதுடன் எல்லா உயிர்களிடமும் கருணையோடு இருக்க வேண்டும். இன்று நீ காட்டிய கருணை உன்னுடைய பெருமையை வெளிப்படுத்துகிறது என்று கூறினார். பாலராமன் சந்தோஷமாக புன்னகைத்து, நீ இப்போது சுதந்திரமாக இருக்கிறாய். ஆனால் இந்த தோட்டத்தில் இருக்க விரும்பினால் இது உன் இல்லமாக இருக்கலாம் என்றான். கிளி மகிழ்ச்சியுடன் அருகிலுள்ள மாம்பழ மரத்தில் பறந்து சென்று இனிமையாக குரல் எழுப்பியது. அன்று முதல் அந்த கிளி தினமும் பாலராமனை பார்த்து கீதம் பாடி மகிழ்ந்தது. இவ்வாறு சிறிய பாலராமனும் தனது கருணையால் அனைவருக்கும் உதாரணமாக விளங்கினான்.